இப்போ இந்த சிலபஸ் நாங்கள் படித்தோம் நல்லா அதிகம் சரியா அப்படிங்கிட்டு வருவோம். ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். கம்பேக்ட் டிஸ்க் வந்து ஸ்டோரேஜ் டிவைஸ், ஃப்ளாஷ் டிஸ்க் வந்து ஸ்டோரேஜ் டிவைஸ், டிஜிட்டல் கேமரா வந்து என்னத்துக்கு வரும், எதுக்கு வரும், இது வாரது எதுக்கு நீங்கள் எழுதிப்பீங்களே தெரியாமல் இன்புட் டிவைஸ்னு. இது வார இன்புட் அவுட்புட் டிவைஸுக்கு இந்த இன்புட் அவுட்புட் டிவைஸுக்குள்ளே தான் இது வரும் சரியா. அப்போ யோசித்து பார்க்க மாட்டேன்றீங்களா? ஒரு கேமரா எடுத்தாலும் பின்னுக்கு டிஸ்பிளேயால் காட்டும் இதுதான் இதுன்னு. அப்போ அந்த டிஸ்பிளேயால் அவுட்புட் எங்களுக்கு பார்த்துக்கொள்ள இயலும்னா இது இன்புட் டிவைஸ் மட்டும் இல்லை, இது அவுட்புட்டும் சேர்த்து பண்ணுறதுனால இது இன்புட் அவுட்புட் போர்ட் டிவைஸுக்குள்ளே வரும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் சில நிறைய விஷயம் பிழைக்கும் விளைஞ்சா. அதனால் ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் இதுக்குள்ளே வருதுன்னு. யூனிவர்சிட்டி சிலபஸை பாருங்கள். யூனிவர்சிட்டியில் படித்து கொடுக்குற ஒரு ஐடி பாடம் சரியா. இந்த யூனிவர்சிட்டியில் படித்து கொடுக்குற ஐடி பாடத்தில் இன்றைக்கி பாருங்கள் லைவ்வேர் இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது, ஹார்ட்வேர் இருக்குது. இது 3 தான் இருக்குது. ஆக்சுவலாக 3 தான் இருக்கா, 4 இருக்குது. அந்த 4வது ஃபிர்ம்வேர் எங்கே, அது சாஃப்ட்வேர் கீழே வருது. இது வர இயலாது. அப்போ ஐநக்கே பிள்ளை அவங்களோட யூனிவர்சிட்டியில் படித்த யூனிவர்சிட்டி சிலபஸே பிள்ளை ஆகுது. இப்போ படித்து கொடுக்குற இது எனக்கு போன கிழமை ஒரு கோலன்னு அனுப்பினது சரியா, ஸ்டூடெண்ட் உண்டு சரியா, இதில் படித்து கொடுக்குறேன். அப்போ கேளுங்க, இது சரியா தப்பா பிள்ளையா இல்லை உண்மையாண்டு. நான் சும்மா உதாரணத்துக்கு தான் இது விட்டேன். டிஜிட்டல் கேமரா கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. யாரும் கண்டுபிடிச்சேலாவா யோசிச்சிங்க இல்லை. இது ஓகே சார் சொல்லிட்டு தந்தார், ஓகே 100% கரெக்டுன்னு படித்தா முடிஞ்சு யோசிங்க ஓகேயா. இப்போ இந்த பாருங்கள், இது வந்து ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், லைவ்வேர், ஃபர்ம்வேர். இந்த ஆர்டருக்கு தான் இருக்குது. இதுதான் சரியான ஆர்டர் சரியா. ஃபர்ம்வேர் என்றைக்குமே சாஃப்ட்வேரை கீழே வராது. இது தப்பான சிலபஸ். இது யூனிவர்சிட்டியில் படித்தா கொடுத்தாலும் சரி, ஸ்கூலில் படித்து கொடுத்தாலும் சரி, எங்கே படித்து கொடுத்தாலும் சரி சொல்லுங்கள், தாராளமாக தயங்காமல் பேசுங்க ஓகேயா. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்லைடு எடுத்தாலும் இப்போ நிறைய ஸ்லைடெல்லாம் பிள்ளை ஈக்குது சரி. எனக்கு எல்லா ஸ்லைடையும் காட்டி கேட்கலாம், அது தப்பு. நான் உதாரணத்துக்கு கொண்டு சொன்னேன், புரிஞ்சுக்கொள்ளுங்கன்னு சரியா. இதே மாதிரி சில யூனிவர்சிட்டிஸில் மட்டும் இல்லை, சில ப்ரைவேட் கேம்பஸ், சில யூஜிசி ரெகக்னைஸ்டு பெரிய கேம்பஸ்லேயும் இந்த மாதிரி சிலபஸ் எல்லாம் பிள்ளை ஈக்குது. இதை சுட்டி காட்டுங்க. எனக்கு எல்லாத்தையுமே இப்போ காட்டி கொண்டு இருந்தால் இந்த எனக்கு இதே 500 வீடியோ போட வரும் இந்த சிலபஸ் பிள்ளைன்னு. ஸோ அதெல்லாம் நான் சிலது விஷயம் நான் சொல்லக்குள்ள வந்து அது கூகுளில் இல்லை ஆக்சுவலாக. ஸோ அதையும் தாண்டி தான் நான் சொல்கிறேன். அப்படின்னா யோசித்து பார்த்துக்கோங்க ஓகே. நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், இது ஓகே ரிசர்ச் பண்ணி பாருங்கள், இது சரியா பிள்ளை அப்படின்னு. நான் சொல்கிறதேன் தான் ஆக்சுவலாக நான் படித்து தாரத்தையும் யோசிங்க, இது சரியாக சொல்லி தாராரா இல்லையா, இது உண்மையாக பொய்யான்னு. சும்மா மனப்பாடம் மட்டும் பண்ணிக்கொண்டு படிச்சுக்கிட்டு எக்ஸாமை பாஸ் ஆகிற மட்டும் இல்லை, லைஃப்பில் எடுத்து படித்து அவங்களுக்கு எங்கேயோ போவேலும். அவ்வளோதான் நான் சொல்கிறேன் ஓகேயா. சரி, ஓவர் அட்வைஸ் பண்ணாமல் நாம் இன்றைக்கி போர்ட்ஸை பற்றி பார்க்கலாம் ஓகேயா வீடியோவில். ஸோ இன்றைக்கி ஒன்றாவது போர்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து பவர் போர்ட் சரியா. இது பவர் போர்ட். ஸோ இன்றைக்கி இந்த எக்ஸ்ட்ரா இன்னொரு கனெக்ஷன் கொடுக்கணும் சுட்டி இது போட்டிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 230 வோல்ட் எடுக்குது, ஏசி எக்ஸலரேட்டட் கரண்ட் ஓகேயா. ஸோ இதுதான் பவர் போர்ட். இதுதான் வந்து பவர் சப்ளை கொடுக்கும், கரண்ட் கொடுக்குற இதால் சரியா. இது வந்து PS2 போர்ட்னு சொல்லுவாங்க. முந்தி காலத்து ரவுண்ட் இது வரும் கீபோர்டுகளுக்கும் மவுஸுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரி மாற்றி அடித்தா இன்னும் கீபோர்டுன்னு போட்டிக்கிறாங்க பாருங்கள், இன்னும் மவுஸுன்னு போட்டிக்கிறாங்க. ஸோ இது மாற்றி அடித்தாலும் இஷ்யூ ஒன்றும் ஆகாது. இது வந்து சொல்கிற PS2 போர்ட்டுன்னு யூஸ் பண்ணுறதுன்னா கீபோர்டுகளுக்கு, மவுஸுகளுக்கு, ஸோ ஜோய்ஸ்டிக் அது மாதிரி இதுக்கு தான் இந்த மாதிரி போர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இன்ட்ட வரக்குள்ள இது வந்து நெட்வொர்க் போர்ட் சரியா. இந்த நெட்வொர்க் போர்ட் யூஸ் பண்ணுறதுக்குண்டா 2 கம்ப்யூட்டர் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்று பாரு இந்த மேக்கப்பாக்கள் விளங்கும். அப்போ 3-4 கம்ப்யூட்டர் வந்து ஒன்று தொடர்புபடுத்துறதுக்கு வந்து இந்த நெட்வொர்க் போர்ட்டை யூஸ் பண்ணுவாங்க சரியா. அப்போ இதை வச்சு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன், ஃபாஸ்டான இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படி எடுக்கிறதுக்கு எல்லாம் இந்த மாதிரி நெட்வொர்க் போர்ட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க சரியா. அப்போ இது பிசியில் எடுத்தாலும் இதில் எல்லாத்துலேயுமே நெட்வொர்க் பின் வருமானு கேட்டால் வராது. அப்போ இங்கே பாருங்கள், இந்த பிசியில் வந்து நெட்வொர்க் போர்ட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இல்லை. அப்போ இன்னைக்கு இல்லைன்றதுனால எல்லா கம்பெனிஸ்லையும் இல்லாமல் இருக்கலாம். பட் இப்போ இதில் இல்லாட்டி இந்த சவுட் கார்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க, இந்த ஸ்லொட்டை யூஸ் பண்ணி நெட்வொர்க் கார்டில் யூஸ் பண்ணுவாங்க விளைஞ்சா. அப்போ இதுவும் ஒரு வகையான இன்டர்நெட் கனெக்ஷன் எடுக்கிற முறை தான். இப்போ நான் வைஃபை கனெக்ட் பண்ணுறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த நெட்வொர்க் கனெக்டர்ஸ் இந்த வயரையும் யூஸ் பண்ணி இப்போ என்ன சொல்கிற அந்த வீட்டார வரும் இன்டர்நெட் கனெக்ஷன், வயர்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாம் இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க ரைட்டா. அப்போ இதில் இல்லாததுனால பாருங்கள், இதில் இல்லாததுனால இன்றைக்கி ஒரு ஸ்லொட்டை வச்சு எங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷனை உண்டாக்கிக்கொள்ள இயலும். என்ன போர்ட் இது சொல்கிற நெட்வொர்க் போர்ட்டுன்னு சொல்லி. அடுத்து இது வந்து USB போர்ட். இப்போ மாடர்ன் USB போர்ட் வந்துக்குது. பட் இன்றைக்கிறது USB போர்ட். இந்த இது USB வந்து இப்படி தான் இருக்கும்.
இதுக்கு சொல்கிற வந்து என்ன சொல்கிறது, அதுக்கு டிஸ்பிளே போர்ட்டுன்னு சொல்லி சரியா, நல்லா பார்த்துங்க. டிஸ்பிளே போர்ட்டுன்னு சொல்கிற இது வந்து சீரியல் போர்ட் சரியா. இந்த சீரியல் போர்ட்டில் வந்து 9 பின் நிற்கிறதும் மீக்குது, 25 பின் நிற்கிறதும் மீக்குது. பட் இன்னைக்கு எத்தனை பின் நிற்குது, 9, இது 9 பின் நிற்கிற சீரியல் போர்ட் சரியா. அந்த சீரியல் போர்ட் எல்லாம் மொடம் அதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மொடம் அடுத்து இதுதான் சொல்கிற மோனிட்டர் போர்ட்டுன்னு சொல்லி சரியா. இது மோனிட்டர் போர்ட். இந்த மோனிட்டர் போர்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், பிசியில் இந்த மோனிட்டருக்கு வந்து போகும். பிசி கம்ப்யூட்டரில் இந்த பிசியிலேருந்து மோனிட்டருக்கு வந்து டிஸ்பிளேக்கு போகிறதுக்கு கனெக்ட் பண்ணுறது தான் இது. அண்ட் இது என்ன, இது வந்து ஆடியோ போர்ட் சரியா, சவுண்ட் போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க சரியா. இது வந்து சவுண்ட் போர்ட்ஸ். இப்போ மைக் போட்டிக்கு பார்த்தியா, மைக் அதுகள் ஹெட்செட் அப்படி அடிச்சுக்கொள்கிறேன்னா இதுக்கு அடிச்சுக்கொள்ள இயலும். இதுக்கு சொல்கிற பிசிஐ ஸ்லொட்டுன்னு சொல்லி இதுக்கு சொல்கிற பிசிஐ இது வந்து இது பிசிஐ ஸ்லோட். ஸோ இன்றைக்கும் பிசிஐ ஸ்லொட்டாக இது வருங்கதா. இந்த ஸ்லொட் வந்து என்னண்டா, இப்போ ஆல்ரெடி இப்போ வேறு என்ன சரி கனெக்ட் பண்ணுறீங்களே, வேறு என்ன சரி டிவைசஸ் வந்து வேறு என்ன சரி இதை மாதிரி இது வந்து HDMI போட்டுன்னு இல்லை. அப்போ இது வந்து எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணணும்னா இன்றைக்கி வந்து நம்ம கார்டு ஒன்று அடித்து நம்ம இன்றைக்கால கனெக்ட் பண்ணிக்கலாம். இது என்ன சரி போர்ட்டல் கனெக்ட் பண்ணுறேன்னா இன்றைக்கி அடித்து இன்றைக்கி அதுக்கு சேர்ந்த கார்டு அடித்து வந்து கனெக்ட் பண்ணிக்கொள்ளும். ஸோ இதை மாதிரி HDMI போர்ட் வந்து இந்த பிசியில் இல்லாதனால சரியா. ஸோ இதில் வந்து HDMI போர்ட் இது. ஸோ ஆல்ரெடி நான் காட்டினத்தில் HDMI போர்ட் பார்த்தீங்களா. இது வந்து மானிட்டருக்கு சப்போர்ட் ஆகிடும், இது மானிட்டருக்கும் போகும். ஸோ இதோட நியூ வெர்ஷன் தான் இது. ஆனால் HDMI வந்து அவங்களோட என்ன சொல்கிறது, அதுக்கு சேட்டலைட்டில் எல்லாம் டிவி கிடைக்கிறதுக்கு இந்த HDMI போர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து HDMI போர்ட் இல்லை, இது வந்து டிஸ்பிளே போர்ட் ஓகேயா. இதை வந்து குத்தேலாம் இது. ஸோ அதை வந்து இறங்காது, உடஞ்சிரும். ஸோ இதோட பின் வேறு, இதோட பின் வேறு ஓகேயா. கார்டு கடிக்கலும் இல்லாட்டி ஒவ்வொரு கார்டு அழிக்குது, ஒரு கார்டு கடிக்கிறது தான் இது சரியா. இது பிசிஐ ஸ்லொட்னு சொல்லுவாங்க. இந்த பட்டா மாதிரி சின்ன பட்டா மாதிரி சின்ன தைக்கிறதெல்லாம் PCI எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க, PCI எக்ஸ்பிரஸ். ஸோ இன்றைக்கி ஒரே ஒரு பட்டை ஆகிக்குது இந்த பிசியில். ஸோ இந்த மாதிரி சின்ன பட்டை ஆகிறதுக்கெல்லாம் PCI எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐடிங்கிட்ட வந்தாண்டா மெமரி ஸ்லோட். இந்த மெமரி ஸ்லோட்டுன்னு சொன்னவங்களுக்கு நல்லா விளங்கும். மெமரி ஸ்லோட் யூஸ் பண்ணுறதுக்கு RAM அடிக்கிறதுக்கு இன்னைக்கு இது RAM அடித்து வச்சுக்கிறோம் விளங்குதா. ஸோ இதை மாதிரி RAM அடிக்கிறதுக்கு தான் மெமரி ஸ்லோட்டுகள் யூஸ் பண்ணுற. ஸோ இப்போ RAM ஒண்டிக்கு நான் அடித்து காட்டுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ இதை மாதிரி மெமரி RAM அடிக்கிறது தான் இந்த மெமரி ஸ்லாட் யூஸ் பண்ணுறேன் சரியா. இந்த ஃபுல் சிஸ்டத்துக்கு சொல்லுவாங்க பேக் பேனல் இன்புட் அவுட்புட் கனெக்டர்ஸ்னு சொல்லி. இந்த ஃபுல் சிஸ்டத்துக்கு சொல்கிற பேக் பேனல் இன்புட் அவுட்புட் கனெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. அடுத்து வந்து இந்த கனெக்டர்ஸ் சொல்கிற சாட்டா கனெக்டர்ஸ்னு சொல்லி. ஸோ இந்த ஒன்று அடிச்சுக்குது. இது வந்து சாட்டா போர்ட்னு சொல்லுவாங்க. ஹார்ட் டிஸ்கள் CD-ROM அதெல்லாம் அடிக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னு சொன்னால் இந்த வயர்ஸ் ஃபுல்லாக போயிட்டு வந்து சாட்டாவால். ஸோ சாட்டாவை தான் வந்து என்னது போகுதுன்னா இதுக்கு போகுது ஓகேயா. இது சாட்டாக்கான பவர் சப்ளை கொடுக்குறது. ஸோ இது பவர் சப்ளைவா, இது சாட்டா வயர். ஸோ மொத்த டேட்டாவும் இந்த சாட்டா வயருக்கு தான் போர்டுக்கு போகும். அப்போ இது சாட்டா போர்ட் இப்படி அதை வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இது இன்றைக்கி மெயினாக இப்போ சாட்டா போர்ட் தான் வர. பழைய கம்ப்யூட்டர்ஸ் Pentium 4.3 தான் வேறு மாதிரி வரும். ஸோ கம்ப்யூட்டர் போர்ட்ஸை பொறுத்த வரையில் நீங்கள் இவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கிறது போதுமானது.